ஹியூமானிட்டிஸ் லைவ்னு வீடியோ போட்டு இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள கேரளால 1.5 வயசு குழந்தைய அணுவணுவா சித்திரவதை பண்ணி கொண்ட விஷயம் நெஞ்சையே பதற வைக்குது. என்ன நடந்தது அப்படின்னா, மே 29ஆம் தேதி சாயந்தரம் கேரளால திருவனந்தபுரம் பக்கம் இருக்கிற நெடுமங்காடு அப்படிங்கிற ஏரியால ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. அஷ்கர் அப்படின்னு 31 வயதான நபர். குழந்தைய பாத்தீங்கன்னா சாப்பிடும் பொழுது பொறை ஏறி வாமிட் எடுத்துட்டா, மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொன்னதும் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை ஆல்ரெடி இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட சாவுல டவுட் இருந்ததால போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்ததுல ரொம்ப துரோகமான ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, குழந்தையோட உடம்பு ஃபுல்லா 51 இன்ஜுரிஸ் இருந்திருக்கு. ஏதோ நேத்து நடந்தது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளா அந்த குழந்தைய தொடர்ந்து கொடூரமா துன்புறுத்தி இருக்காங்க. குழந்தையோட கால்ல சிகரெட்டு மட்டும் லைட்டர்னால சுட்ட தீக்காயங்களும் இருந்திருக்கு. 2 கையும் பிராக்சர் ஆகி இருந்திருக்கு. அதுக்கு மேலேயே காலால மிதிச்சு காலை உடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்ல தெரிஞ்சிருக்கு. குழந்தையோட தொண்டையில சாதம் மட்டும் சிக்கல, ரொம்ப கொடூரமா அடிச்சதால இன்டர்னல் ப்ளீடிங், அதாவது ரத்த கசிவு ஏற்பட்டு அந்த குழந்தை ராத்திரி இறந்தும் போயிருக்கு. இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கும் துணை போனது யாருன்னா குழந்தையுடைய அம்மா. அதாவது குழந்தையோட அப்பா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல தான் அந்த அஷ்கர் அப்படின்ற 31 வயது நபரோட இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறாங்கன்றதுக்காகவோ என்ன ரீசன் தெரியல, குழந்தை இந்த மாதிரி அணுவ சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஒரு கையும் காலும் உடைஞ்சிருந்தது. அப்பயே அந்த குழந்தையுடைய தாத்தாவும் பாட்டியும் கம்ப்ளைண்ட் பண்ணி இவனுக்கு அந்த அம்மா மேலே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிரும்போது, குழந்தை இல்ல இவங்க டைவர்ட் பண்ண பாக்குறாங்க, என் குழந்தை என்கிட்ட பிரிக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி குழந்தைய தன்னோட கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கேரளா போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த அஸ்கர் அப்படிங்கிறவையும் அந்த அம்மாவையும் கைது பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. நேத்து ஸ்பாட் எவிடன்ஸ் எடுக்க கூட்டிட்டு போனப்போ மக்கள் போலீஸ் பாதுகாப்பையும் மீறி அந்த அஸ்கர் அடிச்சு தவிடு பொடியாக்கி இருக்காங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு சட்டம் கொடுக்கிற தண்டனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பெத்த தாயே இப்படி ஒரு கொடுமைக்கு துணையா இருந்ததுதான் எல்லாரோட நெஞ்சையும் பதற வைக்குது. இனி எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபாலோ தீப்தி எக்ஸ்ப்ளோரர். தேங்க்யூ.